நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ளம் கொண்ட காமராஜ் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல், வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும்னு ஒரு பழமொழி உண்டு. நகைச்சுவை உணர்வு எல்லாருக்கும் வேணும். அதனால தான் திரைப்படங்களில் கூட தனியாக நகைச்சுவை நடிகர்களின் ஒரு பகுதி போயிட்டுருக்கோம். அது முக்கிய கதையோட சேர்ந்தும் போகும், சேராமல் தனியாகவும் போகும். காரணம் கொஞ்சம் சிரிப்பு வேணுங்கிறதுக்காக. கொஞ்சமில்லை, நிறையவே சிரிக்கலாம். சிரிக்க சிரிக்க மனசு லேசாகிடும், மனபாரம் குறையும். சிரிக்காதவனையும் சிரிக்க வைப்பது ஒரு நல்ல நகைச்சுவை. தென் மாநிலங்களில் சர்தார்ஜி நகைச்சுவையும், வட மாநிலங்களில் மதராசி நகைச்சுவையும் ரொம்ப பிரபல்யம். வெளிநாடுகள்லையும் ஒரு நாட்டை மற்றொரு நாடு மட்டம் தட்டி நகைச்சுவை உண்டாக்குவது சகஜம், சாதாரணம். ஆனா காமராஜ் சார் பிறர் மனம் நோவது போல் யாரையும் கிண்டலடிக்க கூடாது. நகைச்சுவைக்கும் கிண்டலுக்கும் வித்தியாசம் இருக்கு. யாருடைய மனதும் புண்படுற மாதிரி பேசக்கூடாது. பேசி அது நகைச்சுவைன்னு சிரிக்கக்கூடாது. எங்கும் எல்லை கடக்காம எல்லை மீறாம பார்த்துக்கணும். நமது எல்லை எதுவோ அங்கேயே நிற்கணும். அது மாதிரி நின்னம்னா எல்லாருக்கும் நல்லது. எல்லை கடப்பதனால தான் மனித இனம் ரொம்ப சிரமப்படுது. அமேசான் காடுகள் உலக உயிரினங்களின் வாழ்விடமாக திகழுது. அரிய வகை மக்கா கிளிகள் முதல் மரத்தவளை வரை பல்லுயிர்களும் வாழத்தகுந்த இடம் இந்த காடுகள். ஏறக்குறைய 278 இன ஊர்வன உயிரினங்கள் வாழும் காடு அமேசான் காடு. அதில் அப்பப்போ காட்டு தீ உண்டாகி அழிவு ஏற்படுது. இயற்கை பேரிடரால் ஒரு பக்கம் பாதிப்பு, மற்றொரு பக்கம் பழங்குடியினரால் ஆபத்து. பழங்குடியின மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்துக்காக தீ வைக்கிறாங்க. அங்கு வாழும் ஊர்வனவற்றை விரும்பி சாப்பிடுவதால் அவர்களும் இந்த காட்டின் அழிவிற்கும் ஊர்வன உயிரினங்களின் அழிவிற்கும் காரணமாயிடுறாங்க. ஆக அமேசான் காடுகளில் இந்த பழங்குடியினர் தங்கள் எல்லையை மீறுறாங்க. அப்படித்தானே? மற்ற உயிரினங்கள் போல் இல்லாம பாம்புகள் இயற்கை சீற்றங்களின் போது அருகில் இருக்கும் புத்து பொந்துகளில், பாறை இடுக்குகளில், மண்ணுக்கு அடியிலன்னு பதுங்கி கொள்ளும். காட்டு தீ ஏற்பட்டுச்சுன்னா இவை தப்பிக்க வழியில்லாமல் இறக்க நேரிடும். 250 கிலோ எடை கொண்ட அனகோண்டா பாம்பு முதல் 1 கிராம் கூட எடையில்லாத சிறு பாம்பு வரை வாழக்கூடிய காடு அமேசான் காடு. பச்சை அனகோண்டா, ஈட்டித்தலையன் பாம்பு, மரகதமலை பாம்பு, கண்ணிமை விரியன், பவளப்பாம்பு, காட்டுக்குழி விரியன், கிலுக்கப்பாம்பு, புழுப்பாம்புன்னு ஏகப்பட்ட பாம்பினங்கள் இருக்கு அமேசான் காடுகளில். இந்த பாம்பினங்கள் காட்டு தீயினால அழிந்ததுன்னா உணவு சங்கிலி அருந்து போகும். இதனால ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டு பல்லுயிரிகளுக்கு உணவு தட்டுப்பாடு, ஆபத்து ஏற்படும். காமராஜ் சார், ஜூலை முதல் வாரம் வன மகோத்சவம். ஜூலை 1 தேதி சர்வதேச நகைச்சுவை தினம். வனங்கள் நல்லபடியா இருக்கணும். இருந்தாத்தான் அதில் வாழும் உயிரினங்கள், அதை சார்ந்திருக்கும் மனித இனம் எல்லாரும் நல்லதொரு வாழ்வு வாழ முடியும். இல்லை என்றால் உணவு சங்கிலி அருந்து போகும். அதே மாதிரி எப்போதெல்லாம் வாய்விட்டு சிரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகுதோ கிடைக்குதோ அப்போதெல்லாம் சிரிச்சிடணும். ஒரு முறை ஒரு நல்ல குண்டான மனிதன் எடையை குறைக்கணும்னு முயற்சி செய்தார். அதற்கு முன்னால எவ்வளவு எடைன்னு தெரிஞ்சுக்க எடை போடும் மிஷினில் ஏறி நின்று காசை போட்டார். டிக்கெட்டு வந்து விழுந்துச்சு. எடுத்து பார்த்தார். அதில் எழுதியிருந்துச்சு, ஒரு சமயத்தில் ஒருவர் மட்டுமே ஏறி நிற்கவும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.